ஸோ நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது பாருங்க. ஸோ வியாழக்கிழமை 2 லோ வந்து கிடச்சிருந்தது. 2 லோவையும் மார்க் பண்ணி இந்த ட்ரெண்ட் லைனை வந்து மார்க் பண்ணிட்டோம். ஸோ பையரோட லோ வந்து நம்ம மார்க் பண்ணி அப்படியே ட்ராக் பண்ணி செல்லரோட ஹைக்கு வந்து நம்ம கனெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டோம். ஸோ நேற்று ஃபர்ஸ்ட் கேண்டில் பாருங்கள், எக்ஸாக்டாக அந்த ரெசிஸ்டன்ட் வந்து தான் கீழே வந்து சப்போர்ட் எடுத்தது. சப்போர்ட் எடுத்துட்டு மறுபடியும் அதே ரெசிஸ்டன்ட் தான் போச்சு. கீழே வரும்போது அந்த லெவல் வர முடியல. ஸோ ப்ரீவியஸ் டே க்ளோஸையும் நமக்கு வச்சனால அடுத்தடுத்து மேலே போவாங்கன்னு பார்த்தோம். எகைன் அந்த ட்ரெண்ட் லைனை வந்து அதனால் உடைக்க முடியல. ஸோ இந்த ட்ரெண்ட் லைனுக்குள்ளேயே ட்ரேட் ஆகிட்டு இருக்கும்போது கடைசியாக இந்த லெவலில் வர முடிஞ்ச மார்க்கெட்டு இங்கே வர முடியல. வர முடியாமல் இந்த லெவலில் இருந்து டவுன்ஃபால் ஆக ஆரம்பிச்சுது. ஸோ இது என்ன லெவல் நம்ம பேக்கில் போய் பார்க்கும்போது, ஸோ லாஸ்ட்டாக இந்த இடத்துல நம்ம ஒரு சப்போர்ட் இருந்தது. சப்போர்ட் என்னன்னா லாஸ்ட்டாக இந்த லெவல் போயிட்டு மறுபடியும் இங்கே சப்போர்ட் எடுத்து தான் மார்க்கெட் நல்லாவே டவுன்ஃபால் ஆகிருக்கு. ஸோ அந்த லெவல் மேலே நமக்கு ப்ரைஸ் பாருங்கள் எக்ஸாக்டாக இந்த இடத்துல ரிஜெக்ட் ஆயிருந்தது. ரிஜெக்ட் ஆகிட்டு தான் அடுத்தடுத்து பாருங்கள் இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மறுபடியும் வந்துட்டு அடுத்தது போக முடியாமல் கீழே வந்தது. ஸோ இந்த ரிஜெக்ஷனுக்கு அப்புறம் என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு பையர் ஸ்ட்ராங் கேண்டில் இருக்குது லாஸ்ட்டாக வந்தது. அந்த ரிஜெக்ஷன் லெவலுக்கு கீழே இங்கே ஒரு செல்லர் கேண்டில் வந்து இந்த பையரை க்ளோஸ் வச்சனால ப்ரைஸு இங்கே நம்ம மார்க் பண்ணியிருக்க இந்த பாக்ஸ்குள்ளே மறுபடியும் வரும். ஸோ இங்கே செல்லன்ட்டு எடுத்தால் அடுத்த லெவல் இது. மறுபடியும் புல் பேக் வந்து இந்த பையரை க்ளோஸ் வச்ச இந்த ஏரியா. ஸோ இந்த புல் பேக்கும் அடுத்து கீழே வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த பையரை க்ளோஸ் வச்சு இந்த செல்லர். ஸோ ப்ரைஸ் மறுபடியும் அதே பாக்ஸ்குள்ளே தான் வந்திருக்கு. மறுபடியும் ட்ரெண்ட் கண்டினியூ ஆகுது. ஸோ இந்த பாக்ஸை எப்போ கட் பண்ணுறாங்களோ ஹையே அடுத்தடுத்த ரேஞ்சுக்கு போய் தான் மேலே போகும். ஸோ நேற்று ட்ரெண்டு நமக்கு வந்து டவுன் ட்ரெண்டுனால அந்த லெவல்லே ரிஜெக்ஷன் ஆகிட்டு ஒவ்வொரு லெவல்லையும் நம்ம மார்க் பண்ண அந்த லெவல்ஸ் பாருங்கள். இங்கே இருக்கிற பையரை செல்லர் வின் பண்ணிடுறாங்க. வின் பண்ண இடத்த தான் மார்க்கெட் ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு கீழே வந்துகிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம ட்ரேட் பண்ண முடியும். ஒவ்வொரு விஷயம் நான் கைட் பண்ணுறேன். 1 hour 5 minutes எப்படி மார்க் பண்ணணும், ட்ரேட் எடுக்கணுங்கிறத அப்கமிங் வீடியோஸ்லாம் நான் சொல்கிறேன். தேங்க்யூ.